இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவ காலத்தினுடைய 40வது நாளிலே பயணம் செய்ய குழுமி இருக்கின்றோம். இந்த 40வது நாளிலே புனித வாரத்தினுடைய முதல் நாளாக நாம் பயணம் செய்ய இருக்கின்றோம். இதை நற்செய்தி வாசகம் நீண்ட நெடிய வாசகம், ஏறக்குறைய 15 நிமிடங்கள். அந்த இறைமகன் இயேசுனுடைய பாடுகள், அவர் கடந்து சென்ற பாதைகளை நினைவு கூர்ந்தால், இறைமகன் இயேசுனுடைய ஒற்றை வசனம், லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 34வது வசனம். இந்த ஒற்றை வசனத்தை மட்டும்தான் 5 நிமிடங்கள் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக இறைமகன் இயேசுவை தாவீதின் மகனுக்கு ஓசானா ஓசானா என்று கூறி கையிலே குருத்தோலைகளை ஏந்தி, ஒலிவ மரக்கிளைகளை ஏந்தி கொண்டு அவரை மகிழ்ச்சியோடு ஜெருசலேம் நகரை அழைத்து சென்றார்கள். இந்த குருத்தோலைகள், பண ஓலைகள், பேரிச்சம் மர இலைகள் எவை குறிப்பிடுகிறது? ஒரு சில இறை வார்த்தைகள் மட்டும் மேற்கோள் காட்டி விடுகின்றேன். லேவியர் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 40வது வசனம். முதல் நாள் கவர்ச்சிகரமான மரங்களின் பழங்களையும் பேரிச்ச ஓலைகளையும் மற்றும் கொழுமையான தளிர்களையும் அலரி இலைகளையும் கொண்டு வந்து ஆண்டவர் திருமுன் மகிழ்ந்திருங்கள். ஒவ்வொரு ஆண்டும் கூடார பெருவிழாவின் பொழுது என்ன செய்வார்கள் இஸ்ராயல் மக்கள்? பேரிச்ச மரத்தினுடைய ஓலைகள், மரத்தினுடைய கொழுந்து இலைகள், அவற்றை மரத்திலிருந்து பெறப்பட்ட பழங்கள், இவைகளையெல்லாம் ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து வைத்து அவர்கள் மகிழ்ந்திருப்பார்கள். அப்ப இறைமகன் இயேசுவின் அருகிலே மக்கள் பிடித்திருந்த ஓலைகள் எவற்றை குறிப்பிடுகிறது? ஆண்டவர் வாழ்க, ஆண்டவர் மகத்துவமிக்கவர், ஆண்டவர் மகிழ்வுடைய அடித்தளம் என்பதை வெளிப்படுத்துகிறது. இறைமகன் இயேசு அந்த ஜெருசலேம் நகருக்கு செல்வதற்கு முன்பாக மக்கள் கையில் இருந்த ஓலைகள். அடுத்ததாக 2வது பார்க்கின்ற பொழுது நீதி தலைவர்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அச்சமயத்தில் இஸ்ராயலுக்கு இறைவாக்கினரும் எலப்போத்தின் மனைவியுமான தேபோரா நீதி தலைவியாக இருந்தார். அவர் எப்ராயிம் மலைநாட்டில் ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் இடையில் தேபோராய் பேரிச்சை என்ற மரத்தின் அடியில் அமர்ந்திருப்பார். தீர்ப்பு பெறுவதற்காக இஸ்ராயலர் அவரிடம் செல்வர். 2வது, அந்த குருத்தோலைகள் இலைகள் எவற்றை வெளிப்படுத்துகிறது என்றால், இஸ்ராயல் மக்களுக்கு நீதி தலைவியாக இருந்தவர் தேபோரா என்பவர். அவர் பேரிச்ச மரத்தினுடைய அந்த அடியிலே அமர்ந்து கொண்டு இஸ்ராயல் மக்களுக்கு நீதி வழங்குவார், நீதி தீர்ப்பு கொடுப்பார். அப்போ அந்த பேரிச்ச இலைகள் எவற்றை குறிப்பிடுகிறது என்றால், அதிகாரம், நீதி கொடுக்கக்கூடியவர். அப்போ இறைமகன் இயேசுவை சுற்றி இருந்த அந்த மக்கள் கையிலே அந்த குருத்தோலைகள் இருந்தது என்றால், இறைமகன் இயேசு சாதாரண மனிதர் அல்ல. இவர் அனைத்து அதிகாரத்தையும் கொண்டவர். இவர் நீதி தீர்ப்பு வழங்கக்கூடியவர். இதோ எங்கள் மத்தியிலே இவர் நின்று கொண்டிருக்கிறார், பயணம் செய்ய இவர் காத்து கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது 1 அரசராகமும் 6ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே, கோவிலின் சுவர்கள் எங்கும் சுற்றிலும் உள்ள புறமும் கெருபுகள், ஈச்ச மரங்கள், விரிந்த மலர்கள் ஆகியவற்றின் வடிவங்களை அவர் செதுக்கி வைத்தார். அப்ப சாலமோன் அரசர் என்ன செய்கிறார்? ஈச்ச மரத்தினுடைய ஓவியத்தை இறைவனுடைய புனிதமான ஆலய சுவர்களில் எல்லாம் அவர் வரைந்து வைக்கின்றார். ஈச்ச மரத்தினுடைய அந்த குருத்தோலைகள் இவற்றையெல்லாம் வரைந்து வைக்கின்றார்கள். அப்படி என்றால் அந்த குருத்தோலைகள் எவற்றை குறிப்பிடுகிறது என்றால், இதோ எங்கள் மத்தியிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய இறைமகன் இயேசு, அமைதியை கொடுத்தக்கூடிய இறைமகன் இயேசு. இதோ எங்கள் மத்தியிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய இறைமகன் இயேசு, அன்பை பொழியக்கூடியவர் இறைமகன் இயேசு. இதோ எங்களோடு பயணம் செய்ய இவர் காத்து கொண்டிருக்கின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது இறைமகன் இயேசுவை சுற்றி இருந்து இயேசுவை அழைத்து செல்ல காத்து கொண்டிருந்த மக்களுடைய கையிலே குருத்தோலைகள் இருந்தது என்றார், ஒலிவ மர கிளைகள் இருந்தது என்றார்.
அல்லது தளிர்கள் மிகுந்த இலைகள் கொண்ட மரக்கிளைகள் இருந்தது என்றார். இயேசு சாதாரண மனிதர் அல்ல. இதோ அன்பை கொடுக்கக்கூடியவர், அதிகாரத்தை பெற்றிருப்பவர், நீதியை செலுத்தக்கூடியவர். இவரை நாங்கள் ஜெருசலேம் நகருக்கு அழைத்து செல்லுகின்றோம். இதன் அடிப்படையிலே ஒற்றை வசனம், அந்த ஒற்றை வசனத்தை மட்டும் நாம் சிந்திப்போம். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 34வது வசனம். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ராயேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும். அந்த குருத்தோலைகள் கையில் ஏந்தி நின்று கொண்டிருந்த மக்கள் மத்தியிலே நின்று கொண்டிருந்த இறைமகன் இயேசு, கழுதையின் மீது அமர்ந்திருந்த இயேசு, எப்படிப்பட்ட இயேசு, எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட இயேசு, அல்லது எப்படி அவர் வளர்ந்தார்? 33 ஆண்டுகள் பலருடைய வீழ்ச்சிக்கும் பலருடைய எழுச்சிக்கும் காரணமாக இருக்கக்கூடிய இறைமகன் இயேசு, கடவுளுடைய மகன், மீட்பர், மெசியா, அந்த மக்கள் மத்தியிலே நின்று கொண்டிருந்தார். முதல் பண்பு. இரண்டாவது பண்பு, எதிர்க்கப்படும் அடையாளமாக இருக்கும். இதோ மக்கள் மத்தியிலே, குருத்தோலைகள் ஏந்தி நின்று கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே, அந்த கழுதையின் மீது அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இறைமகன் இயேசு போராட்டத்தை எதிர்கொண்ட ஒரு மீட்பர், கடவுளுடைய மகன். இரண்டாவது பண்பு. மூன்றாவது பண்பு, இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். இறைமகன் இயேசு பணி செய்த பொழுது அந்த 3 ஆண்டுகள் அவரை சுற்றி இருந்த மக்களுடைய இதயத்திலே இருந்த எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்கள், அல்லது இயேசுவை பற்றி அவருடைய சிந்தனைகள், அவருடைய பார்வைகள் எப்படிப்பட்ட பார்வைகள், அவற்றையெல்லாம் வெற்றி கொண்ட இறைமகன் இயேசு மக்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறது. 3 இறைவசனங்கள் மட்டும்தான். அப்படி பார்க்கின்ற பொழுது, கையிலே குருத்தோலைகள் ஏந்தி தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று கீதம் பாடி மகிழ்ச்சியோடு இறைமகன் இயேசுவை அழைத்து சென்ற அந்த மக்கள் மத்தியிலே நின்று கொண்டிருந்தவர் இயேசு யார் என்றால், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை நம்பினவர்கள், அல்லது இயேசு கடவுளுடைய மகன், மீட்பர், மெசியா என்று யாரெல்லாம் அறிக்கையிட்டார்களோ, ஏற்றுக்கொண்டார்களோ, அவர்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசு எழுச்சியை, உயர்வை கொடுத்தவர் அந்த மக்கள் மத்தியிலே நின்று கொண்டிருக்கின்றார். மக்கள் அனைவருக்கும் தெரியும். அப்படி பார்க்கின்ற பொழுது, யாரெல்லாம் இயேசு மீது நம்பிக்கை கொண்டு இயேசுவின் அருகில் வந்தார்களோ அவர்கள் அனைவரும் இயேசுவால், மீட்பரால் உயர்வு பெற்றார்கள். குறிப்பாக 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண், தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் செலவழித்தும் மருத்துவரை சந்தித்தும் எந்த விதமான முன்னேற்றம் இல்லை. மாறாக அவர் சாவை நோக்கி அவர் சென்று கொண்டிருக்கின்றார். ஆனால் இறுதியாக யார் மீது அவர் பற்று கொண்டார், யார் மீது நம்பிக்கை கொண்டார் என்றால், நான் இறைமகன் இயேசுனுடைய ஆடையினுடைய விளிம்பின் ஒரு பகுதியை தொட்டாலே நான் குணம் பெறுவேன். நம்பிக்கையோடு வந்தார். 12 ஆண்டுகள் எந்த மருத்துவராலும், எந்த மனிதனாலும், எந்த பணத்தினாலும் குணப்படுத்த முடியாத, குணத்தை கொடுக்க முடியாத அந்த நிலையை, நல்ல உடல்நலத்தை கொடுத்து அந்த 12 வயது துன்பப்பட்ட அந்த சகோதரியை மேலே உயர்த்தியவர் யார் என்றால், இறைமகன் இயேசு அந்த குருத்தோலைகள் ஏந்திய மக்கள் மத்தியிலே அங்கு நின்று கொண்டிருக்கின்றார். தனது வீட்டிலே தனது பணியாளன் குணம் பெறாமல் நோயுற்று இருக்கின்றான். தனக்கு தெரிந்த நபர்களை அனுப்புகிறார், நீங்கள் சென்று இயேசுவை அழைத்து வாருங்கள். ஆனால் இடையிலே இந்த நூற்று தலைவன் ஓடுகின்றான். ஆண்டவரே, நீர் எனது இல்லத்தில் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்ற ஒரு மனிதன். அதிகாரம் எனக்கு இருக்கலாம், பணபலம் இருக்கலாம், அனைத்தும் இருக்கலாம். ஆனால் இவை அனைத்தும் உமக்கு முன்பாக ஒன்றுமில்லாதவை. உமது புனிதமான பாதம் எனது இல்லத்திலே, எனது வீட்டிலே வைக்க நான் தகுதியற்ற ஒரு மனுஷன். ஒரு வார்த்தை சொல்லும். நம்பிக்கையோடு இயேசுவை எதிர்கொண்டு வந்த அந்த மனிதனை, நூற்று தலைவனை இறைமகன் இயேசு உயர்த்தினார். அப்படி உயர்த்திய இயேசுதான் குருத்தோலைகள் ஏந்திய மக்கள் மத்தியிலே அங்கு நின்று கொண்டிருக்கிறார். கழுதையின் மேல் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். கனானிய பெண்ணினுடைய நம்பிக்கை இயேசு சோதிக்கின்றார். பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு எந்த ஒரு மனிதனாவது வீட்டு உரிமையாளர் போடுவார்களா? போட மாட்டார்கள். ஆனால் அந்த கனானிய பெண் சொல்லுகின்றார், ஆம் ஆண்டவரே, நீ கூறுவது உண்மை. ஆனால் அந்த பிள்ளைகள் உண்ணுகின்ற பொழுது அந்த உணவு மேசையிலிருந்து கீழே விழுகின்ற பொழுது நாய்க்குட்டிகள் அவற்றை தின்னுமே. அப்ப இயேசு சொன்னது, அம்மா, உமது நம்பிக்கை, விசுவாசம் பெரிது. நம்பிக்கையோடு அந்த கனானிய பெண் இயேசுவை அணுகினார்.
இயேசு உயர்த்தினார். அந்த கனானை பெண்ணை உயர்த்தி இறைமகன் இயேசு குருத்தோலைகள் ஏந்தி அந்த மக்கள் மத்தியிலே அவர் அமர்ந்து கொண்டிருக்கிற கழுதையின் மீது. எனவே யாரெல்லாம் இயேசுவை நம்பி இவர் கடவுளுடைய மகன், மீட்பர், மெசியா விசுவாசத்தோடு உறுதியோடு வந்தார்களோ அவர்கள் அனைவரையும் இறைமகன் இயேசு உயர்த்தினார். ஆனால் வீழ்ச்சியெல்லாம் யாருக்கெல்லாம்? யாரெல்லாம் அவநம்பிக்கையோடு இயேசுவை பின்பற்றினார்களோ, அல்லது யாரெல்லாம் இயேசுவை முரண்பாடான எதிர்மறையான வார்த்தைகளை உரையாடலை கூறினார்களோ அவர்கள் அனைவருக்கும் வீழ்ச்சிதான் கிடைத்தது. அப்படிப்பட்ட இயேசு மீது நம்பிக்கை வைக்காத அந்த மக்களை பார்த்து பரிசேய மறைநூல் கூட்டத்தை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை, விரியன் பாம்பு குட்டைகளே, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லேறுகளை என்று சாடுகின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது சிமியோன் கூறிய முதல் வாக்கு, இவர் பலருடைய எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கும். நம்பிக்கை கொண்டோரை அவர் உயர்த்தி இருக்கிறார், நம்பிக்கையற்றோரை வீழ்ச்சி அடைய செய்திருக்கின்றார். எனவே அந்த குணநலனை பெற்ற இறைமகன் இயேசு அந்த குருத்தோலைகள் ஏந்திய மக்கள் மத்தியிலே கழுதையின் மீது அமர்ந்து அந்த ஜெருசலேம் நகரை நோக்க செல்ல இருக்கின்றார். இரண்டாவதுடைய குணநலனை பார்க்கின்ற பொழுது எதிர்க்கப்படும் அடையாளமாக இருக்கும். இறைமகன் இயேசுனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அவரை அன்பு செய்தலை விட, இயேசுவை அரவணைத்த நபரை விட அவரை எதிர்த்த நபர்கள் தான் அதிகமானவர்கள். குறிப்பாக இறைமகன் இயேசு பிறந்த பொழுது அந்த பிறப்பை காண 3 ஞானிகள் வருகின்றார்கள். வழி தெரியாமல் ஏரோது அரசனை பார்த்து அந்த வழியை கேட்க முயற்சி செய்கின்றார்கள். ஏரோது அரசன் என்ன செய்கின்றான்? நயவஞ்சகத்தோடு நீங்கள் சென்று வழிபட்டு பிறகு என்னிடம் கூறுங்கள், நான் சென்று அந்த குழந்தையை வணங்குகிறேன், அரசை வணங்குகிறேன். ஆனால் உண்மையிலே இயேசுவை வணங்குவதற்காக அவன் வழி தேடினானா? இல்லை. மாறாக தனக்கு இணையாக, தனக்கு உயர்வாக எந்த ஒரு அரசனும் எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்று நயவஞ்சக எண்ணத்தோடு இருந்த காரணத்தினால் அவன் இப்படி நயமாக பேசினான். ஆனால் இறைவனுடைய வானதூதரினால் அந்த 3 ஞானிகள் வேறு வழியாக சென்றார்கள். அப்ப இயேசு குழந்தையாக பிறந்த பொழுதே இயேசுவுக்கு முதல் எதிரி யார் என்றால் இந்த ஏரோது அரசன். இந்த எதிரிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இறைமகன் இயேசு குழந்தையாக இருந்தபொழுது சூசையப்பர் என்ன செய்கின்றார்? தனது மனைவி மரியா குழந்தையை இரவோடு இரவாக எகிப்துக்கு அவர் அழைத்து செல்லுகின்றார் பாதுகாப்புக்காக. எனவே குழந்தை பருவத்திலே அவர் பாதுகாப்பாக அழைத்து செல்லப்பட்ட, அல்லது ஏரோது அரசன் எதிரியாக கணிக்கப்பட்ட அந்த குழந்தை வளர்ந்து 33 வயது மிக்க ஒரு மீட்பராக, மெசியாவாக அந்த குருத்தோலைகள் ஏந்திய மக்கள் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறார். கழுதையின் மீது அமர்ந்து கொண்டிருக்கின்றார். இறைமகன் இயேசு அந்த 3 ஆண்டுகளிலே அவர் பணி செய்த பொழுது அவரை எதிர்த்தவர்கள் அதிகமானவர்கள், அவரை குறை கூறியவர்கள் அதிகமானவர்கள். இவன் பேய் பிடித்தவன், இவன் பெரும் தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுவோருக்கும் பாவைகளுக்கும் நண்பன் என்று சொல்லி இறைமகன் இயேசு மீது பழி போட்டு இயேசுவை எதிரியாக பார்த்தவர்கள் இந்த பரிசேயர்கள், மறைநூல் வல்லுநர்கள். அப்ப இயேசு பணி செய்த போது அவரை அன்பு செய்த நபர்களை விட அவரை எதிரியாக பார்த்தவர்கள் தான் அதிகமான நபர்கள். இயேசுவை எப்படி ஒழித்து விடலாம், இயேசு மீது ஏதாவது குற்றம் சுமத்தலாமா என்று சொல்லி குறை கண்களோடு கூர்ந்து நோக்கி இருந்தவர்கள் இந்த பரிசேயர்கள், மறைநூல் வல்லுநர்கள். இறுதியாக பார்க்கின்றோம், இந்த புனித வாரத்திலே இறைமகன் இயேசு எதிர்கொள்ள இருக்கக்கூடிய பாடுகள், எதிர்களுடைய நாவிலிருந்து வந்த வார்த்தைகள். அப்ப பார்க்கின்ற பொழுது இயேசுனுடைய குழந்தை பருவம் முதல் இறக்கின்ற வரை 33 வரை இயேசுவை எதிர்த்தவர்கள் அதிக பேர். ஆனால் அந்த எதிர்ப்பை எல்லாம் தாங்கி தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வெற்றிகரமான மீட்பராக, மெசியாவாக குருத்தோலைகள் ஏந்தி இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே இயேசு அந்த கழுதையின் மீது அமர்ந்திருக்கின்றார். இறுதியாக பார்க்கின்றோம், எவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். இயேசுவை சுற்றி இருந்த மனிதனுடைய எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களா இருந்ததா, அல்லது இயேசுவை உயர்வான பார்வையை வித்திட்ட எண்ணங்களாக இருந்ததா, அல்லது இயேசுவை சுற்றி இருந்த மனிதனுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள் அனைத்தும் புனிதமான பரிசுத்தமான எண்ணங்களா இருந்ததா? இல்லை. ஒவ்வொரு முறையும் இயேசு மனிதனிடம் பேசுகின்ற பொழுது அவருடைய எண்ணங்கள் குற்ற எண்ணங்கள்,
பாவ எண்ணங்கள். குறிப்பாக மக்தலா மரியா என்ன செய்கிறார்? இயேசுனுடைய பாதத்தை அந்த நறுமண தையத்தில் ஊற்றி தன் கூந்தலால் துடைக்கின்றார். அப்பொழுது சுற்றி இருக்கக்கூடிய ஆண்களுடைய எண்ணங்கள் எப்படி? இந்த இயேசு என்று சொல்லுகிறாரே, மீட்பர் என்று சொல்லுகின்றாரே, கடவுளுடைய மகன் என்று சொல்லுகின்றாரே, இந்த பெண் யாரென்று இயேசுவுக்கு தெரியாதா? இவள் மிகப்பெரிய பாவியாயிற்றே. இந்த பாவியை இயேசு தனது பாதங்களை தொட அனுமதிக்கின்றாரே. அதிலும் கூந்தலை அவிழ்த்து இயேசுனுடைய காலை துடைக்கின்றாரே. அப்ப மறைவான எண்ணங்கள் என்ன? இயேசுவை பற்றி தவறான எண்ணங்கள் எப்பொழுதும். இயேசு என்ன செய்தாலும் இயேசுனுடைய செயல்பாடுகளை தவறான கண்ணோட்டத்தோடு எடை போடக்கூடிய இந்த குறையுள்ள கண்களை கொண்ட மனிதர்கள் இயேசுவோடு பயணம் செய்தார்கள். அவையெல்லாம் இயேசுனுடைய 3 ஆண்டுகள பணிவாழ்விலே வெளிப்படையாக வெளியேறின. பலமுறை இயேசு கூறியிருக்கிறார், நீங்கள் உங்கள் உள்ளத்தில் இவ்வாறு சிந்திப்பது ஏன்? அப்ப பார்க்கின்ற பொழுது அன்று சிமையோன் அன்னை மரியாள் குழந்தை இயேசுவை கையில் வைத்து அந்த குழந்தையை காணிக்கையாக கொடுத்த பொழுது அவர் கூறிய 3 பண்புகள் இறைமகன் இயேசுவின் வாழ்விலே நிறைவேறியது. அந்த 3 பண்புகளை வெற்றிகரமாக நிறைவேற்றிய இறைமகன் இயேசு இதோ வெற்றியின் அரசராக, அமைதியின் அரசராக, மன்னிக்கக்கூடிய அரசராக, அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசராக, தன் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சியோடு ஜெருசலேம் நகரை செல்லக்கூடிய அரசராக கழுதையின் மீது அமர்ந்திருக்கின்றார். இப்படிப்பட்ட அரசரை தான் அன்று மக்கள் கையிலே குருத்தோலைகளை ஏந்தி மகிழ்ச்சியோடு அழைத்து சென்றார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்று யூதர்கள் இயேசுவை இந்த 3 விதங்களிலே எடை போட்டார்கள். நாம் கையிலே குருத்தோலைகளை ஏந்தி நாம் பவனியாக வந்தோம். இயேசுவை எப்படிப்பட்ட விதத்திலே நாம் எடை போட்டு இருக்கின்றோம்? இயேசுனுடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் நான் காரணமாக இருக்கின்றன, அல்லது இயேசுனுடைய இந்த மறைவான எண்ணங்கள் இயேசுவை நான் எப்படி தீர்ப்பிட்டு இருக்கின்றேன்? சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமென்.